Hi friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங். கோழி வறுவல், சிக்கன் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் ஒரு 300 grams நான் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், வெங்காயம் 2 மீடியம் சைஸ் நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய், எண்ணெய் இதுக்கு 4 தேக்கரண்டி. வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ மசாலா ஐட்டம்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா எல்லாமே இதிலே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போதும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இதை நல்லா அப்படியே ஊற வைக்க போதும். இதில் அதுக்கு தான் ஆயிலில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போதும். நம்ம இதுக்கு எந்த வாட்டரும் சேர்க்க போகிறது கிடையாது, மறுபடியும் ஆயில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேரணும். நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுலேயே இது நல்லா சோக் ஆகணும். மினிமம் 1/2 hourலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா சோக் ஆகணும். இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறேன், ஏன்னா வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்காக இருக்கிறதால. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் மண் பாத்திரத்தில் குக் பண்ணுறீங்கன்னா இந்த மண் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஒரு 3 நாளைக்கு அரிசி தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஆயிலை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் குக் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வாங்கினோன்னு உடனே குக் பண்ணிங்கன்னா பாத்திரம் கிராக் ஆகிடும். அதுக்காக வாங்கினோன்னு ஒரு 3 days அரிசி வாட்டரில் அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா இறங்கிருக்கு. இப்போ இந்த சிக்கன் இதுவே நம்ம அப்படியே மண் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மண் பாத்திரத்தில் குக் பண்ணும் போதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இதில் எதுவுமே ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஊற வச்ச பேஸ்ட்டை இந்த ஊற வச்ச சிக்கனு மிக்ஸை அப்படியே இதில் நான் சேர்க்குறேன். இதுக்கு தண்ணியும் தேவைப்படாது. இந்த சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி வரும் குக் பண்ணும் போதவே. அந்த 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் இதுக்கு போதும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் சரிசமமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 15 minutesக்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். அடுத்த 15 minutes பார்க்கும் போதே இது ஃபுல்லாக நல்லா வாட்டரியாக நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 15 minutes குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 minutes ஆயிருக்கு. நம்ம 10 minutesக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா உள்ள வாட்டர் அதுவே வந்துருக்கும் சிக்கன்லேருந்து. நம்ம இது நார்மல் பேனில் குக் பண்ணால் வித்தின் 5 to 10 minutesல குக் ஆகிடும். ஏன்னா மண் பாத்திரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும். அதுக்காக தான் 15 minutes இருக்கும். இன்னும் ஒரு 5 minutesல பார்த்தோம்னா இது ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் ஆகி நம்மளுக்கு நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகி நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணலாம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நான் எந்த வாட்டர் எதுவுமே நான் சேர்க்கல. ஆனால் நம்மளுக்கு நான் மாய்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டரியாக இருக்குது. இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், நல்லா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. அந்த டெக்ஸ்சர் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். வாட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கல, அந்த மசாலாலேயே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்காக இருக்கிறதால இன்றைக்கி நான் மண் பாத்திரத்துலேயே நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ கார்னிஷிங்க்கு நான் கொத்தமல்லி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ருசியான கோழி வறுவல் கிராமத்து முறைப்படி நம்ம செஞ்சுருக்கோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சாம்பார் சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.